நேத்தைக்கு தளபதி விஜய் அவர்கள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பிரச்சாரமாக வந்தார். அதுவும் ரோட் ஷோவாக தான் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு விவேகானந்தா காலேஜில் மீட்டிங் மாதிரியே அரேஞ்ச் பண்ணி செட் ஒர்க் எல்லாமே ஆட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் திடீர்னு அன்னைக்கு போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்திலே அந்த இது கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஆகிட்டோம். தளபதியாக பார்க்க முடியாதா அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தோம். அதுக்கப்புறமா ரோட் ஷோவா பார்த்தீங்கன்னா வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம ரொம்ப நேரம் பார்க்கலாம்னு ஆசைப்பட்டோம். பட் அது நடக்கல. சரி இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தளபதியை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமான ஒரு டிவிகே ஃபேன், தளபதி ஃபேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ 1 மணிக்கு கரெக்டாக நம்ம ஷாப்பை அடைச்சிட்டு 1 மணி அளவில் போயிட்டோம். அதுக்கு முன்னாலே நாங்கள் லைவெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய ஓல்டு வீடியோலாம் ஆட் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. கரெக்டாக எந்த லொக்கேஷனில் வராங்கன்னு கூட எங்களால் பார்க்க முடியல. சரி இருந்தாலும் அப்படியே ட்ராக் பண்ணி பார்த்து கடைசியில் அவர் ஒவ்வொரு லொக்கேஷனில் வர நாங்கள் கரெக்டாக 1 மணிக்கு கடை அடைக்க ஆரம்பித்தோம். கரெக்டாக ஸோ பஞ்சலிங்கபுரம் முருககுண்டம் பக்கத்தில் ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் போயிட்டோம். ஸோ போய் அங்கேருந்து தளபதி எப்போ வருவாருன்னு அங்கேருந்து ஒரே ட்ராக்கிங்கில் தான் பார்த்துட்டு இருந்தோம். எப்போ வருவார் அப்படின்னு ரொம்ப நேரம் அவ்வளோ காத்துட்டே இருந்தோம். சரி ரொம்ப நேரம் பார்த்தாலும் தளபதியை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே இருந்தோம். கரெக்டாக 4:37 டைமில் வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாலே அவங்க பஞ்சலிங்கபுரம் ரவுண்டானா சைடில் ஸோ ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. ஸோ இருந்தாலும் நாங்கள் அந்த ஸ்பீச்செல்லாம் சரி நெட்டில் பார்த்துடலாம். இப்போதைக்கு தளபதியை கிட்ட இருந்து நமக்கு பார்க்கணும். அதுவும் ஒரு ஃபோட்டோ வாக்கில் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளானில் இருந்தோம். ஸோ அதே மாதிரி தளபதியும் அங்கே ஒரு 4 மணி 3:45 அளவில் ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு சைக்கிள்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு ஸோ அப்படிலாம் தெரிஞ்சாங்க. நாங்கள் இங்கே இருந்துட்டு பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தாங்க. நாங்கள் எதிர்பார்த்தது தளபதி மேலே ஏறி நின்று எல்லாத்துக்கும் வேற லெவலில் கை காணிப்பாங்கன்னு அப்படி எதிர்பார்த்தோம். பட் தளபதி உள்ளே தான் இருந்தாங்க. காரணம் என்னென்னா இதை தாண்டி ஸோ 0 பாயிண்ட்லேயும் நின்று பேச வேண்டி இருந்திருக்கு. அதனால அவருக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தலைவர் உள்ளே தான் இருந்தாங்க. நாங்களும் வீடியோவை எப்படியாவது எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பயங்கரமாக இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு முன்னே செல்ஃபி வாக்கில் தான் எடுக்கணும். ஸோ செல்ஃபி மாதிரியே வீடியோ ஆன் பண்ணி விட்டுலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் அதில் அங்கே இருந்த க்ரௌடுக்கு ஸோ கண்டிப்பாக எடுக்க முடியல. ஸோ அது கரெக்டாக நான் இருந்தோம். அதுக்கு முன்னே தளபதி கொஞ்சம் வரதுக்கு முன்னாலே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ பக்கத்தில் வர வண்டி வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டேன். ஸோ உடனே சரி டக்குனுட்டு கேமரா ஆன் பண்ணால் அது வேறு லேக் அடி. ஸோ அந்த என்னையோ அமைக்கி எடுத்து ஃப்ரண்ட் கேமராவை ஆட் பண்ணி விட்டுட்டு சரி நம்ம ஃப்ரெண்டில் இருந்து தளபதியை பார்த்தப்போ தான் வீடியோ ரெக்கார்ட் ஆன் ஆகுதுன்னுட்டு ஸோ ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி புடியும் பட்டிச்சு. நான் டேரெக்டாக தளபதியை பார்த்துட்டேன். ஸோ உண்மையிலே தங்க மாதிரி தான் இருந்தார். ஆள் பளபளன்னு மஞ்சள் கலரில் அது நேரில் பார்த்தா நம்ம மஞ்சள் கலரில் இருக்கிறாரு. ஸோ அப்படி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப நான் வேறு விசர்த்து எடுத்து அது டென்ஷன் ஆகிட்டேன். அந்த கேமரா ஒழுங்காக நான் செல்ஃபிலலாம் பண்ணி பார்த்து எனக்கு அது செட் ஆகலை. ஃப்ரண்ட் கேமராலாம் பார்த்து அது உடனுக்குடன் பண்ணோன்னே என்னமோ எனக்கு ரொம்ப டென்ஷன்லேயும் டிப்ரெஷனே ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. தளபதி பார்த்தோன்னா தளபதினு ஃப்ரெண்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. கேமராவையும் ஆன் பண்ணி விட்டேன். பட் அது நிறைய ரெக்கார்ட் ஆச்சு. ஆனால் ஒழுங்காக அந்த கையெல்லாம் ஆடி கூட்டத்தில் ஸோ அது ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை. அப்படி இப்படின்னு கத்தி இருந்தோன்னா தளபதி பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே இவன் என்னடா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. கரெக்டாக சார்ந்த மாதிரிடா தம்பி அப்படின்னு சொல்லி கை காஞ்சிட்டு ஒரு டாட்டாவையும் காஞ்சிட்டு அப்படியே அழகாக ஸ்மூத்தாக உள்ளே போனாங்க. ஸோ அவர் நம்மளை பார்த்துட்டு நம்ம டிப்ரெஷனையும் பார்த்து அவர் சார்ந்த மாதிரிடா. அதாவது சுறா படத்தில் வடிவேல் சார் அந்த ஒரு மியூசிக் கச்சேரியில் போய் நின்றுக்கிட்டு இந்த ரொம்ப கத்தாதா டும் நீட்டு நெஞ்சு வெடிச்சிருவோன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி கத்தாதாடா அப்படிங்கிற மாதிரி அவர் சார்ந்த மாதிரிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாட்டா காஞ்சிட்டு போன மாதிரி அவர் டாட்டா காமிச்சாரு. ஸோ எனக்கு லைஃபுக்கு இப்போ இருக்கிற லெவலுக்கு ஓகே சரி நம்மளாம் பார்த்துட்டாரு. நம்ம பண்ண அலப்பறைக்கு அவர் ஒரு சின்ன ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன கிளிப்பு எடுத்தாச்சு. எடுத்துட்டு நான் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே சரி பார்க்கையும் எதெல்லாம் ரெக்கார்ட் ஆச்சுன்னுட்டு கரெக்டாக பார்த்தாச்சுன்னா கேமரா ஓவர் அட்டத்தில் இருந்திருக்கு. சரி தளபதி வந்தாரா, வீட்டில் வேற பெரிய இதாச்சு கடை திறக்கிறதுக்கு நேரம் ஆகிட்டுன்னு வீட்டில் இருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ அந்த டென்ஷனில் இருந்துட்டு இருந்தா எப்படியாவது ரெக்கார்ட் ஆயிரணுமே அப்படி இப்படின்னுட்டு பார்த்தேன். இங்கே வீட்டில் தான் காணிக்கணும்.
அப்படின்னு பார்த்தேன். கரெக்டாக ஒரு 2 செகண்டுக்கு என்னமோ வந்து தளபதி வரக்கூடிய இடத்துல ஒரு ஷேக்கிங், ஒரு ரோப் இருந்தது இழுத்ததில் அப்படி கை தூக்கிடுச்சு. மேலே போயிட்டு என்னென்னயோ வந்ததில் ஒரு 2 செகண்டுக்கு வந்து தளபதி வந்து நம்ம கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. பட் நேரில் வந்து நான் நல்ல திருப்தியாக பார்த்தேன். ஃப்ரெண்டில் இருந்து வர டைம்லேயே வந்து நான் நல்லா வந்து பார்த்துட்டேன். ஃப்ரெண்டில் இருந்து தளபதி எப்படியெல்லாம் வராரு அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல்லாமே நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டேன். எனக்கு நல்லா திருப்தியாக இருந்துச்சு. அதுவும் நான் கத்ததில் அவர் ரொம்ப ஏதோ டிப்ரெஷன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சாந்தப்படுத்துற மாதிரி கையில் ஆக்ஷன் கொடுத்துட்டு டாட்டா காமிச்சிட்டு ஒரு க்யூட்டான ஸ்மைலை கொடுத்துட்டு போனது எனக்கு அதே போதும் அப்படிங்கிற லெவலுக்கு ஆகிட்டேன். அவ்வளோதான். நல்லா தங்கமாக இருந்தார். நேரில் பார்த்தாச்சுன்னா உங்கள் ஊர்களுக்கு வர டைமில் நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை கம்மலை தட்டுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இது அடுத்ததாக நேரில் ஒருக்காக போய் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ஒரு ஆசை. அது எப்போ நிறைவேறுதுன்னு தெரில. இப்போதைக்கு அடுத்ததாக வந்து நம்ம சந்திக்க போகிறது ஜனநாயகன் படத்துக்கு தேட்டரில் தான். ஸோ சூப்பரான ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக நம்ம ஊருக்கு வந்தோட வர நம்ம பக்கத்தில் தான், எனக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அதாவது கையெடுத்து நீட்டினா அந்த வண்டி வந்து தொட்டுடலாம். அதாவது அந்த கண்ணாடி மட்டும் தலைவர் கீழே இறக்கியிருந்தால் அவரோட கையை கூட தொட்டுருக்கலாம். அந்த கேப்பில் தான் நின்னோம். ரொம்ப பக்கத்தில் வந்து நின்னோம். ஸோ அது வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5 பேர், அதுக்கப்புறமா என்ன நீங்கள் ஃபோட்டோலாம் பார்க்குற இவன் வந்து எங்கள் காலேஜ் மெண்ட்டு. ஸோ கரெக்டாக வந்து நம்ம தளபதியை பார்க்க போகிற இடத்துல அவனே வந்து மீட் பண்ணி இருந்து வீடியோ எடுத்தாச்சு. ஸோ வீடியோ எடுத்து எல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் ஆர்பராக எடுத்துகிட்டு தளபதியை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் போய் டீயை குடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். இவ்வளோ தான் நேற்றுக்கு நடந்த சம்பவங்கள். தரமாக இருந்துச்சு. இந்த டேட்டை வந்து நான் மறக்க போகிறது கிடையாது என் வாழ்க்கையில். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எஸ்பி சாரை வந்து பாராட்டி ஆகணும், ஸ்டாலின் சாரை. ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக பிளானு. ஸோ தரமாக இருந்துச்சு. அவர் 3 ஸ்பாட்டில் வந்து இந்த சைடு வந்து வந்தாங்க. அங்கே பஞ்சம்புலி ரிங்கம் ரவுண்டானா, அதுக்கப்புறம் நாங்கள் நின்ன இடம், அதாவது முருககுண்டம் பக்கத்தில் உள்ள பைபாஸு, அதுக்கப்புறமா அங்கே 0 பாயிண்ட். ஸோ 3 இடமா பிரித்து 3 சைட்லேயும் வந்து பயங்கரமான சேஃப்டி பாதுகாப்பு, அத்தனை போலீஸ்காரங்க இருந்தாங்க. ஸோ எல்லா போலீஸ்காரங்களுமே வந்து அந்த அளவுக்கு பாசமாக தான் இருந்தாங்க. நான் என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஜாலியாக நான் பேசினதில்லை. எல்லாத்துக்கிட்டும் வந்து ஃபன் பண்ணி பேசிட்டு தான் இருந்தோம். அதில் ஒரு சாரை வந்து மறக்க முடியாது. அதாவது நீங்கள் அந்த வீடியோ பேக்கேஜில் வந்து அந்த ரோப்பை எழுதிட்டு வர சாரெலாம் நாங்கள் மறக்க மாட்டோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பேசினாங்க. அந்த அளவுக்கு சேஃப்டி. அங்கே ரவுண்டானால முடிச்சுட்டு அப்படியே அங்கே வண்டி வர்றப்போ அவங்க வந்து அந்த சைடில் வந்து அந்த தளபதி வந்து அவங்களோட கூட்டாளிகள் எல்லாத்தையும் இந்த சைடு தலைமையாக அழகாக அனுப்பிட்டாங்க. ஸோ ஒரு வண்டியை கூட அங்கே பேக்கில் இருந்து வந்து இந்த சைடு வந்து அனுப்ப விடலை. அவங்கள வந்து வேற ஒரு பாதையோடு சுற்றி வர சொன்னாங்க. தலைவர் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து வந்தாங்க. எங்கள் சைட்லேயும் அப்படி தான். இங்கேருந்து நாங்கள் பார்த்ததுக்கப்புறமா எங்களை யாரையுமே வண்டி எடுத்துகிட்டு அவங்க பேக்கில் வந்து போடலை. ஏன்னா அந்த வண்டி பின்னுக்கு போய் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுறது நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு எல்லாம் சேஃப்டி பண்ணி எல்லா இடத்தையும் மக்களோட சேஃப்டியாக பக்காவாக பண்ணியிருந்தாங்க. தளபதியுமே வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணாங்க. ஒரு நல்ல டீமு, நல்ல பிளானிங்கோடு பண்ணாங்க. அது அந்த அளவுக்கு தெரிஞ்சிடுச்சு எங்களுக்கே. ஸோ சேஃப்டியில் ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. சரி, தளபதி கிளம்புனதுக்கு அப்புறமா வந்து அந்த அந்த இடத்துல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா ஸோ தமிழக வெற்றி கழகம் அகஸ்தீஸ்வரம் ஒன்றியத்தை சேர்ந்த ஸோ தலைவர்கள், அதாவது டிவிகேவை சேர்ந்த கட்சி தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஸோ அங்கே இருக்க குப்பைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்களே வந்து சுத்தம் பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்தையும் பேக்கேஜ் பண்ணி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து தரமாக பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க மக்களும் ஒரு நல்ல ஆதரவு தந்தாங்க. அதுமாரி அங்கே போலீஸ் ஆஃபீஸராக அந்த சேஃப்டியை பார்த்தாங்க. ஸோ தலைவர் அந்த கட்சியில் உள்ளவங்களுமே வந்து எல்லாம் பக்குவமாக வந்து ஸோ கண்டமணிக்கு போடாமல் எல்லாம் அவங்களே வந்து சுத்தம் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி தளபதியை சந்தோஷமாக வந்து அனுப்பியிருக்காங்க. இதுதான் என்னோடய அனுபவம். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி பிரச்சாரத்தில் தலைவரை வந்து பார்த்தீங்களா அப்படிங்கிற உங்கள் ஊரில் உங்களுடைய கருத்தை காமெண்ட்டில் தட்டுங்க. தேங்க்யூ.